மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார். இனி அடிக்கடி இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்களை எதிர்பார்க்கலாம். தேர்தல் சீசன் வந்துட்டா போதும். தமிழ்நாட்டுக்கு வந்து பல வெரைட்டியில அவர் வடைகளை சுடுறது வழக்கம்தான். இந்த முறை வந்தால் வழக்கமான பழைய வடைகளை தான் சுட்டுட்டு போயிருக்கார். அந்த மாவும் புளிச்சு போச்சு. அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு. உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், வளர்க்க பாடுபட போகுதான். இது எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? மோடி அவர்கள் இந்த மண்ணுல கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிருச்சான், மழை வந்துருச்சான். கோமாளிகளை கூட மழை வந்திருக்கு. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறையாச்சும் தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலும் முதுகெலும்பும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டால ஓடி ஓடுகிற கோழைகள் தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி காப்பாத்துவாங்க? பாஜகவோட ஏவல் படையா செயல்படுகிற புறநானூறு அமைப்புகளை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம், பணிய வைக்கலாம் நினைச்சா மக்களுடைய ஆதரவோடு அதை எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு. நாங்க பணிய மாட்டோம், துணிஞ்சு ஒரு கை பார்ப்போம். மண் மொழி மானம் காத்திடும் எங்க 2000 ஆண்டு போற தொடர்ந்துடுவோம். ஆண்டுதோறும் இது ஜனவரி 25ஆம் நாளை மொழிப்போர் தியாகிகளை நினைவுகூர வகையில வீர வணக்க நாளாக நாம் கடைபிடிச்சுட்டு வரோம். இன்று தமிழ்நாடு முழுவதும் மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் இதே போல நடந்து கொண்டிருக்கிறது. நான் காஞ்சி மாநகருக்கு வந்திருக்கிறேன். சாதாரண காஞ்சிக்கா வந்திருக்கிறேன், பேரறிஞர் அண்ணாவை தந்த காஞ்சிக்கு வந்திருக்கிறேன். நம்ம எல்லாம் ஆளாக்கிய அன்பின் தெய்வம் அண்ணாவின் காஞ்சிக்கு வந்திருக்கிறேன். அஞ்சு வாழ்ந்த தமிழ் சமூகத்தை பார்த்து தாழ்ந்த தமிழகமே என்று கேட்டு இனவுணர்வை ஏற்படுத்தின அண்ணன் பிறந்த மண்ணுக்கு, இந்த காஞ்சி மண்ணுக்கு வந்திருக்கிறேன். வரலாற்றுல எத்தனையோ தலைவர்கள் உண்டு. அதுல அண்ணாவை பார்த்தா எனக்கு சில நேரம் பொறாமையா இருக்கும். ஏன் தெரியுமா? பெரியாரை போல குருவும் கலைஞரை போன்ற ஒரு சிஷியனும் கிடைத்த ஒரே தலைவர் பேரறிஞர் அண்ணாதான். எல்லா தாயும்